தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற திரைப்படம் பரமசிவன் ஃபாத்திமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த எசக்கி கார்வண்ணன் அப்படிங்கிற பச்சை துரோகி எல்லாத்துக்குமே தெரியும். அதில் மெயினாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். பாத்திமாவும் பரமசிவன் ஒரு படத்தை எடுத்து நாம் தமிழ் கட்சிக்கு வர இந்த கிறிஸ்தவர் ஓட்டை பூரா அழிச்சு விட்டவன்ல ஒன்றா நம்பர் ஆள் இந்த எசக்கி கார்வண்ணன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு நபர் தான். அப்படியெல்லாம் சீமானை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு இந்த பாத்திமா படத்துக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டான், அப்படியே வந்து அதிமுக பேரோவில் போய் வேலை செஞ்சுட்டு அதான் இந்த சவுக்கு சங்கர், இந்த எசக்கி, பிரியகுமார், ஜெபகுமார், இந்த கிஷோர் கேசம் இவங்கள மாதிரி வேலை செஞ்சுட்டு ஆனால் சீமான் அவர்கள் கொடுத்து தொடர்ந்து வந்து அவதூறு வந்து பரப்பிட்டு இருந்தான். சீமான் வந்து ஒரு செல்லா காசு தயாரடப்பா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அந்த எசக்கி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆனால் சாட்டை துரைமுருகனுடைய ஒரு வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கான். இந்த பதிவு போடுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த எசக்கி உனக்கு வந்து வெக்கமான சூடு சொரணா ஏதேனும் உண்டா, இதில் ஏதாவது உனக்கு ஒன்று இருக்கா, இல்லை சோத்தில் உப்பை தான் போட்டு திங்கிறியா அப்படிங்கிற கேள்வி நம்ம இந்த ட்வீட்டுக்காக கேட்க வேண்டியிருக்குது. ஏன் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் வந்து சவுக்கு சங்கரை போட்டு போலன்னு புலந்து விட்ருக்காரு. உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கரை வந்து அப்படியே வந்து அந்தரபிலிட்டி அடிச்சிட்டான். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து தூக்கணும், இந்த மாதிரி மிதுன் வந்து தலைமைக்கு வரப்போகிறாரு, இந்த மாதிரி திமுகவோட எடப்பாடி வந்து கூட்டணி போகிறாரு, எடப்பாடி வந்து கட்சியை அழிக்கிறாரு, தாவைக்காரர்கள் எல்லாம் போகிறது வந்து சரிதான் அப்படின்னு அவன் பேசுகிறான். உடனே அதுக்கு சாட்டை துரைமுருகன் அவருடைய பாணியில் சவுக்கு சங்கரை போட்டு புழக்கிறார். உடனே இவன் அதிமுக பேரோவில் தானே வேலை செய்கிறாப்புல இந்த எசக்கி. உடனே இந்த சாட்டையுடைய வீடியோ பண்ணி இந்த எசக்கி என்ன ப்ராப்ளம்னா, என்னதான் நச்சு பாம்புக்கு சிலர் பால் வார்த்தாலும் சாட்டை தன் சாட்டையாலேயே அதன் தலையிலேயே சாத்து என்ன சாத்தியிருக்கான். அடுத்து நச்சு என்று தெரிந்து விட்டால் பாம்பை எல்லோரும் போலவும் போகட்டும் என வேடிக்கை பார்க்க மாட்டாங்கள் தானே அப்படின்னு சொல்லி இப்போ சாட்டை எடுத்து போட்ட வீடியோ வச்சுக்கிட்டு சாட்டை பேசின வீடியோவை எடுத்து போட்டு சாட்டை வந்து நச்சு பாம்பு சவுக்கு அடிச்சிட்டாருன்னு போகிற இதே ஈனப்பிறவி, இந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட இந்த இலி பிறவி என்ன பண்ணுதுன்னா, அது போட்டிருக்க ட்விட்டெல்லாம் பாருங்கள், தேர்தல் போட்டு ட்விட்டெல்லாம் பாருங்கள். சீமானேரும் ஒரு செல்லாத ஓட்ட நாள்னா அரசியல்வாதி மற்றும் தகரடப்பா. அடுத்து இந்த சீமான் இளைஞர்களை ஏமாற்றியது உண்மைதான், ஆனால் அது இப்போது இல்லை, அதெல்லாம் ஒரு காலமாக. இதில் பாருங்கள், இப்போது அவர் ஏமாற்றுவது திமுகவை, அதிமுக பாஜகவை, பாஜகவுக்கு பின் பாஜக முன் மணி சொல்லுவது போல் இளைஞர்களை ஏமாற்று உண்மைதான்னு தொடர்ந்து இந்த பாரிசான் எப்படி நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு செட்டராக புட்டச்சாட்டு வைப்பானோ, திமுக அப்படிங்கிற மாதிரி நம்ம சீமானவர் திமுக வேலை போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த பயணம் நான் கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் அப்படின்னு. அதில் முக்கியமாக இந்த வார்த்தையை பாருங்கள், அங்கு கருணா என்றால் இங்கு சீமான் என்று என சொல்லேண்டா. கருணா ராஜபக்சே குடும்பத்துடன் பலன் பெற்றான், சீமான் கருணாநிதி குடும்பத்தோட பலன் பெற்றான். இதெல்லாம் இந்த அதிமுக பேரோவில் இருந்துக்கிட்டு விஜய்க்கும் எடப்பாடிக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இந்த ஆள் வந்து போட்ட பதிவு. அது மாதிரி நான் சுடுகாட்டில் கிடந்தவன் தான், நான் பிச்சைக்காரன் தான், நான் மொல்ல மாதிரி பையன், நான் ஒரு கேடு கெட்டவன் என பேசியது எல்லாம் தமாசுன்னு நினச்சியாயா, ஆனால் நீ உண்மையாலுமே இதை அத்தனையும் அடங்கிய ஒரு டுபாக்கூர் அரசியல்வாதாயான்னு சொல்லி அத்தனைக்கும் இந்த பதிவு பாருங்கள். சீமான் காலில் விழாத கட்சியே இல்லை, பிரமுகரும் இல்லை, கால் கிளைக்கலன்னா தேடி போய் விழுவார், இதை எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லி சீமான் வந்து அண்ணாமலையை சந்தித்து அந்த இதெல்லாம் வச்சு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி அந்த சீமானவை இழிவுபடுத்துறது தான் இந்த ஆளோட வேலை, அதிமுக பேரவையில் இருந்துக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி இந்த வெக்கங்கட்ட மானங்கேச எசக்கி அப்படிங்கிறவர் என்ன ஹேருக்கு எங்கள் கட்சி சாட்டை துறைமை யார் கட்சி, எங்கள் கட்சி நாம் தமிழ் கட்சி, அந்த கட்சிக்காரோட எங்கள் கட்சி வீடியோ எடுத்து நீ எதுக்கு பரப்புற, சாட்டையாலையும் அடிச்சிட்டானா. இதே புரோக்கர் சங்கர் ஆனால் சீமானவர்களை வந்து அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான் 2100 கூட சீமானை வந்து ஆட்சியை பிடிக்க மாட்டார். உடனே சீமான் வந்து ஒரு கதையாக சொல்லுவார், கதை சொல்லுவாரா, நல்ல கதை சொல்லுவாரா, சீமான் என்டர்டைன் பண்ணாரா, சீமான் வந்து ஒரு போட்டியிலே இல்லைன்னு சொல்லி இந்த புரோக்கர் சங்கருக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒரு கர்மத்தை வச்சு சீமானவன் அசிங்கப்படுத்தினாங்க. ஏன் அசிங்கப்படுத்தினாங்கன்னா, அந்த அதிமுக பேரோல் கும்பல் தான். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துக்கூடா சவுக்கு சங்கர் சீமானை அப்படி பார்த்தீங்களா டுபாக்கூர் பொலிட்டிஷியன் கதை சொல்லிக்காரர் அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்புனா இந்த எசக்கி அப்படிங்கிற ஒன்றா நம்பர் அயோக்கிய குப்பைய. இன்றைக்கி அதே சவுக்கு சங்கர் இன்றைக்கி வந்து யார்கிட்ட காசு வாங்கினோன்னா அது அவனுக்கு தான் விழிச்சோம். நம்மளை வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அதிமுக காசு வாங்கிட்டு அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு பேசியிருந்தவன் இன்றைக்கி யார்கிட்ட காசு வாங்கினோன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வந்து ஒரு ரொம்ப மட்டமாக, எடப்பாடி வந்து ஒரு மட்டமான ஆள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டான். தலைமைக்கு வந்து சரியில்லை, அவர் வந்து திமுக கூட்டணிக்க போகிறாரு, இவருக்கு வந்து பதவி ஆசை அது எதுன்னு பேசான். அப்போது அவனை எதிர்க்கிறதுக்கு நீ எதிரா எசக்கி, நீ எதிரி அவரை எதிர். ஆனால் அவரை வந்து நீ எது இப்போ சவுக்கை நீ தேட்டா இருக்காமல் ஏன் எங்கள் கட்சி ஆட்கள் சாட்டையோட எதுக்கு, சாட்டை வந்து சவுக்கால் எல்லாத்தையும் அடிப்பார், யார் குற்றம் பண்ணுறானோ அடிப்பார், பாம்புக்கு பால் வாக்காத அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னார். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தார்.
சவுக்கு ஒரு பாம்பு பால் வார்க்காதீங்கன்னு சொல்லி அதை மீறி நாம் தமிழர் கட்சி அழிக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. பாரிசாலன், பிரியகுமார், ஜெபக்குமார், இந்த எசக்கி, இந்த சவுக்கு சங்கர், இந்த கும்பலை அது நம்மளை வந்து அடிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அதே பாம்பு என்ன பண்ணுது, பால் வச்சவனே திருப்பி அடிக்குது. அதுதான் சாட்டை வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி 1 கோடி வரை வந்து செலவு பண்ணி சவுக்கை வந்து ஜாமீனில் எழுதி எல்லாமே அதிமுக, அந்த அதிமுகவில் வந்து குத்திட்டாரு இந்த சவுக்கு. அப்படி உடனே இப்படி புகழ்கிறார். அப்போ வெக்கமான சூடு சொன்னால் இல்லாத நீ எதுக்கு எங்கள் கட்சி சாட்டையுடைய இதை இது பண்ணுற? அப்போ சீமான் அவர்களோ டுபாக்கூர் பொலிட்டிஷியன், தனங்கட்டவர், கருணா அப்படிலாம் பேசிட்டு இப்போ என்ன ஹேருக்கு நீ வந்து இது பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, அந்த சீமானுக்கு ஏன் இருந்தாலும் பச்சை துரோகம் பண்ணா அப்படின்னா, எப்படி பாரிசாலன் வந்து அந்த சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு, பாரிசாலன் கூட சீமானை வச்சு வளர்ந்தான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கடுத்து பிரியகுமாரெல்லாம் முழுக்க சீமான் அவர்களை வச்சு வளர்ந்தார் தான். ஜெபக்குமார் சீமானை வச்சு வளர்ந்தவர் தான். இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அதிமுக பேரவையில் வேலை செஞ்சுட்டு சீமான் அவர்கள் பேரை கெடுக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் பேரை கெடுத்தாலும் தான் சீமான் அவர்களை வச்சு படத்தை வந்து ஓட்டுறது. உண்மையை சொல்லப்போனால் அந்த படத்தையுமா பார்த்தீங்கன்னா ஒரு அப்பட்டமாக ஒரு மதவெறி பிடிச்ச படம். நான் அந்த படத்தை எழுத்தே போட்டிருப்பேன். சீமானை அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருக்கே கூடாதுன்னு. அதனால சீமான் அவர்களுக்கு கிறிஸ்தவர் ஓட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரே, கருங்குளங்கிற ஊரே, கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ பறையர் ஓட்டு போடலைங்க. அங்கே சிறுபான்மை கட்சி ஏசுதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்ல, அவரே வந்து சீமானுக்கு எதிராக ஏங்க அது ஒரு சங்கி போனால் அந்த படத்துக்கு ஏங்க போய் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, என் தம்பி இந்த எஸ்ஐக்கிய தம்பினார். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த, அதாவது கிறிஸ்டின்ஸ் பொதுவாகவே மதத்தை வந்து அவங்க முதன்மைப்படுத்துவாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது செய்ய வேணாம், கெட்டது செய்ய வேணாம். நம்ம நல்லது பண்ணால் ஓட்டு போட போகிறாங்க. நம்ம தமிழர்கள்னால் தமிழர்னு வந்துடுவாங்க. ஆனால் அந்த மதத்தை வந்து ஒருத்தன் இழிவுபடுத்தி அவன் வந்து இழிவுபடுத்தலை. அந்த எசகிக்காரன் அந்த கிறிஸ்டியனோட ரொம்ப வந்து உச்சபட்சமாக அவங்க பண்ணாதெல்லாம் பண்ண மாதிரி காமிச்சிட்டான். அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிறான். இதுக்கு மேலே கிறிஸ்டினை எவனாலே அவமானப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு அவமானப்படுத்தான். அப்படி அவமானப்படுத்தின பக்கத்தில் சீமான பயணிக்கு வந்தால் கிறிஸ்டின் ஓட்டு போச்சு. அவங்களாம் வெளிப்படையாண்ட சொல்கிறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய டீ கடை, அதாவது இங்கே இந்த ஒரு குறிப்பிட்ட பேரில் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை இருக்கும். எல்லாம் பெருசாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எப்படி 2-3 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணுற மாதிரி டீ கடை இருக்கும். அந்த டீ கடை ஓனர்ஸ் அவங்களாம் நாம் தமிழர் கட்சிக்கு நிதியை வந்து அள்ளி கொடுப்பாங்க. நான் வாங்கலை, நம்ம கட்சிக்கு கொடுத்துருப்பாங்க. நான் எங்கே அந்த கட்சியில் அந்த இதில் நம்மளில் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியும். குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து கூட்டம் போடுற மாதிரி இது பண்ணோம். அவங்களாம் கொடுக்கல. என்ன சீமான் அங்கே போய் உட்காந்துருக்காரு, எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போது இந்த நாம் தமிழர் கட்சியோட வச்சு வளர்ந்துக்கிட்டு திருப்பி சீமானுக்கு பச்சை துரோகம் பண்ணி சீமான் அவர்களை இவ்வளவு இழிவுபடுத்தினார் இந்த எசகிக்காரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் இன்றைக்கி என்ன பண்ணுது, திருப்பி சாட்டையுடைய இதை வீடியோ எடுத்துகிட்டு வரப்படுது. அப்போ நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏயா பச்சை துரோகம் பண்ணிட்டு திருப்பி எதுக்கே சீமானுடைய வீடியோ எடுத்துகிட்டு வர, உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையான்னு கேட்கணும்ல. அதுக்கு தான் இந்த வீடியோ. அதே மாதிரி தான் இந்த பிரியகுமார், ஜெபக்குமார் எல்லாருமே சீமானவர்களை விஜய் வந்து திட்டுறாரு, அதனால் சீமானுக்கு ஓட்டு குறைய போகுது, சீமான் தவறான அரசியல் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு தேர்தலுக்கு முன்னாடி வரையும். அதுக்கப்புறம் கடைசியாக சீமானை இவங்க புகழ்கிறாங்க. சீமானை திருப்பி சீமான் திருப்பி விஜய் அடிக்க தான் செய்கிறாரு. விஜய் வந்து கவர்ச்சி காட்ட நான் என்ன அப்படியா அப்படின்னு கேட்டார்ல, அதுக்கு சீமான் பதில் வந்து கொடுக்குறாரு. நீ வந்து இலவசம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அது மாதிரி அதிமுக எம்எல்ஏ குதிரை பேரை வாங்குற அப்படின்னு சொல்லி சீமான் விமர்சனம் வைக்கிறார்லவா, சீமான் வந்து செமையாக பண்ணுறாருன்னு சொல்லி சீமான் அவர்களை புகழ்ந்து திருப்பி விடிய போகிறாங்க. ஏன்டா நீங்கள் சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு ஏன்டா சீமான் சரியாக தான்டா பேசுகிற எப்போயுமே. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமா, இவங்க வந்து அதிமுக ஆதரிக்க சீமானு சொன்னால் ஆதரிக்கணும். இந்த மாதிரியான ஒரு துரோகிகள், பச்சை துரோகிகள், காசுக்காக விலை போகக்கூடிய துரோகிகள். சீமான் விஜய் ஆதரிக்கணும் இவங்க சொன்னாங்கன்னா சீமான் விஜய் ஆதரிக்கணும். சீமான் வந்து அதிமுக ஆதரிக்கணும் இவங்க சொன்னாங்கன்னா சீமான் அதிமுக ஆதரிக்கணும். சீமான் வந்து இப்போ விஜயை திட்டணும்னா சீமான் வந்து அப்போ தான் விஜய் திட்டணும். சீமான் வந்து கரெக்டாக தமிழ் தேசிய அரசியல் போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு எல்லா பக்கம் காசு வாங்கிட்டு சீமான் அவர்களை எதிராக பேசி வீழ்த்தினானுங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தனை அம்பலப்பட்டு வரான். அவனை அம்பலப்படுத்துறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. இது ஒருத்தனுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.